தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் 26 மாவீரர்கள் நினைவு நாள். பிரபாகரன் தேசிய தலைவர் அவருடைய பிறந்த நாள். இன்று தமிழர்கள் 10 கோடி பேர் உலகம் முழுக்க ஒளியேற்றி கொண்டாட வேண்டிய ஒரு நாள். ராஜராஜ சோழனுக்கு பிறகு தென்கிழக்கு ஆசியாவையே கட்டியாண்ட பெரிய கப்பல் படை, தரைப்படை 2 படைகளையும் வைத்திருந்து இந்துமா கடலை கட்டுப்படுத்திய ராஜராஜ சோழனுடைய நினைவு நாள் மறந்து போய்விட்டது தமிழர்களுக்கு. அவனுடைய நினைவிடம் பராமரிக்கப்படவில்லை. பல கோடி தமிழர்கள் வாழ்ந்தும் அவனுடைய நினைவிடம் பராமரிக்கப்படவில்லை. அடையாளம் இழந்த தமிழர்கள். அதே போன்று 1000 வருடங்களுக்கு பிறகு தோன்றிய மாவீரன் தேசிய தலைவர் பிரபாகரன். இந்த தேசிய தலைவர் பிரபாகரனுடைய மரணம் மர்மமாக இருக்கிறது. அவனுடைய உடல் பூத உடல், பொய்மையான உடலை சிங்கள அரசு காட்டியது. இந்த யுத்தத்தை ஆரியம், திராவிடம், சிங்களம் 3ம் சேர்ந்து தமிழர்களை ரசித்து கொண்டொழித்தது. 50,000 இளைஞர்கள் ஐரோப்பா நாடுகளிலே வசதியாக வாழ்ந்த, படித்த, ஐரோப்பா நாடுகளிலே பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய மேட்டுக்குடி சமூகத்தைச் சேர்ந்த 50,000 இளைஞர்கள் அங்கு மரணமடைந்திருக்கிறார்கள். அப்பாவி மக்கள் 5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தை ஆரியம், திராவிடம், சிங்களம் 3ம் சேர்ந்து நடத்தியது. இதை 10 கோடி தமிழினம் கைபிசைந்து நின்று வேடிக்கை பார்த்தது. இவர்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற பழமொழியை தான் நினைவுபடுத்த வேண்டியிருந்தது. கருணாநிதி, இந்திய கருணா, ஈழத்து கருணா, 2 கருணாக்கள். 2 கருணாக்களும் தமிழர்களை காட்டி கொடுப்பதிலே முழுமையாக பயன்படுத்தப்பட்டார்கள். ஆரியத்தால், திராவிடத்தால், சிங்களத்தால். ஈழத்தில் ஒரு கருணா, இந்தியாவில் ஒரு கருணா. ஒரு கருணா அடையாளத்தோடு இருக்கிறார். பல கருணாக்கள் அடையாளம் இல்லாமல் கருணாக்களாக இருக்கிறார்கள். தமிழினம் வீழ்ந்தது முழுக்க கருணாக்களால் தான். ஈழத்து கருணா, இந்திய கருணாக்களால் தான் வீழ்ந்தது. ஐரோப்பா யூனியன் 2009 ஐரோப்பா யூனியன், ஐரோப்பா நாடாளுமன்றம் கூடி திகைத்தது. ஒரு இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த இனத்தை அந்த நாட்டினுடைய இராணுவமே அழிக்கிறது. அந்த இனம் பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த இனத்துக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? இந்திய இலங்கை இராணுவத்தினுடைய கூட்டு முயற்சியால் அந்த விடுதலை போராட்டம், சுதந்திர போராட்டம், தமிழர்களுடைய இறையாண்மை போராட்டம் அழிக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டது. இதை இங்கு இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களும் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் என்று ஐரோப்பா யூனியன் ஆச்சரியத்தோடு இந்தியாவுக்கு வந்தது. இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்தியாவிலே அவர்கள் சந்திக்க விரும்பியது ஊடகவியலாளர்களை, சமூக செயற்பாட்டாளர்களை, அரசியல் கட்சி தலைவர்களை, இப்படி பல தரப்பையும் சந்திக்க முயற்சி செய்த பொழுது அத்தனையும் RSS பார்ப்பனர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு RSS பத்திரிகையாளர்கள், RSS ஆதரவு பெற்ற திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள், சமூக செயற்பாட்டர்கள் என்று மயிலாப்பூர் மாமிகள் நடத்துகிற அறக்கட்டளை, இப்படி தமிழர்களுக்கு எதிரான அத்தனை அமைப்புகளும் ஐரோப்பா யூனியனுக்கு முன் நிறுத்தப்பட்டன. அவர்கள் புலிகள் அழிவதை நாங்கள் விரும்புகிறோம். அத்தனை பேரும் இலங்கை அரசாங்கத்தால் கொல்லப்படுவர் அத்தனை பேரும் புலிகள். குழந்தைகள் புலிகள், வயதானவர்கள் புலிகள், பெண்கள் புலிகள், கருவிலே இருப்பவர்களும் புலிகள். 5 லட்சம் ஒரே நாளில் நீங்கள் ஏறக்குறைய 1.5 லட்சம் மக்கள் பதுங்குகுடியில் பதுங்கி கிடந்தவர்களை புல்டவுசர் வைத்து உயிரோடு சமாதி செய்யப்பட்டது.
இதை சர்வதேச சமூகம் பார்த்து ரசித்தது. ஐநாவினுடைய செயலாளர் பான் கி மூன், அவருக்கு செயலாளர் ஒரு நம்பியார், விஜய் நம்பியார். ராஜபக்சேவுக்கு செயலாளர் சதீஷ் நம்பியார். விஜய் நம்பியாரும் சதீஷ் நம்பியாரும் ராஜபக்சேயும் யுஎன்ஐ பான் கி மூனையும் கட்டுப்படுத்தினார்கள் இந்திய உதவியால். இந்தியாவுடைய வெளியுறவு செயலாளர்கள் தான் இந்த சதீஷ் நம்பியாரும் விஜய் நம்பியாரும். உலக நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகளாகட்டும், அரபு சேர்க்குகளாகட்டும், ஐரோப்பா யூனியனில் இருக்கக்கூடிய ஆலோசகர்களாகட்டும், ஈழத்தமிழன் நிரம்பி இருந்தான். ஈழத்தமிழ் நிரம்பி இருந்ததை இந்த கேரளாவைச் சேர்ந்த சேர நாட்டு தமிழன் சென்று இவர்களுக்கு ஒரு முரண்பாடு முற்றி விட்டது. இவன் இந்நாள் தமிழன், அவன் முன்னாள் தமிழன். மலையாளிகள் முன்னாள் தமிழர்கள், இவர்கள் இந்நாள் தமிழர்கள். இந்த முரண்பாட்டில் முன்னாள் தமிழர்களான சேர நாட்டு மலையாளிகள் தமிழர்களை கொன்றொழிக்க வேண்டும், ஈழத்தமிழர்களை அழித்துவிட்டால் நம்முடைய சாம்ராஜ்யத்தை நிறுவிவிடலாம் என்று உலகம் முழுக்க ஆரியத்தோடு திராவிடத்தோடும் கைகோர்த்து பான் கி மூனுக்கு செயலாளராக இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட சதீஷ் நம்பியாரும் ராஜபக்சேவுக்கு செயலாளராக இந்தியாவுடைய ஆலோசனைகள்படி நியமிக்கப்பட்ட விஜய் நம்பியார், சதீஷ் நம்பியார் சரணடைந்த 5000 பேர்களை கொன்றொழிக்க சொன்னார்கள். இந்தியாவிலிருந்து உத்தரவு போனது, பான் கி மூனிடமிருந்து உத்தரவு போனது, ராஜபக்சேவிடமிருந்து உத்தரவு போனது. 3 பேரும் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள். வெள்ளை கொடியோடு சென்ற அத்தனை பேரும் சுட்டு கொல்லப்பட்டார்கள். தலையிலே வெடி வைத்து கொல்லப்பட்டார்கள். இளம் பெண்களை அந்த புறத்துக்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இராணுவ அதிகாரிகளுடைய குடும்பத்தில் சிறுநீரகம் பழுதுபட்டு அவர்களுக்கு எந்த உடல் உறுப்பு தேவையோ சுகாதாரமான ஆண் பெண் அத்தனை பேரும் கொல்லப்பட்டு அவர்களுடைய உடல் பாகங்களில் சிங்கள இராணுவ அதிகாரிகளுடைய வயதான தாயும் தந்தையும் உறவினரும் உற்றாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மாணிக் ஃபார்ம் நான் சென்று அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. வவுனியாவில் முள்ளிவாய்க்காலிலிருந்து பலாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் குட்டிகளும் முள்ளி வாய்க்காலிலிருந்து நடத்தி கொண்டு வரப்பட்டார்கள் வவுனியாவிற்கு. அப்படி கொண்டு வரப்பட்ட போது அவர்களை பரிசோதனை செய்கிறோம் என்று நிர்வாணப்படுத்தினார்கள். நிர்வாணமான ஊர்வலம் 1 கிலோமீட்டர் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆண்களும் பெண்களும் சகோதரர்களும் அத்தனை பேர் நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள். காரணம், மனித வழிகுண்டாக இருப்பீர்கள், உடலில் வெடிமருந்தை கட்டியிருப்பீர்கள், அதனால் நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள். ஒளிவாங்கியில் அத்தனை பேரையும் நிர்வாணமாகத்தான் நீங்கள் இராணுவ எல்லைக்குள் வர வேண்டும் என்று அறிவிப்பு செய்து கொண்டே இருந்தார்கள். 1 மணி நேரமோ ஒரு நாளோ ஒரு வாரமோ எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் புலிகளோடு நீங்கள் தொடர்பில் இருந்தால் நீங்கள் தானாக வந்து சரணடைய வேண்டும், இல்லை என்றால் பிடித்தால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று அறிவிக்கப்பட்டே இருந்தது. தமிழ் துரோகிகளால் அந்த அறிவிப்பு அறிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. மங்கிக்குள்ளா போட்டுக்கொண்ட அந்த துரோகிகள் கருணாக்கள் புலிகளோடு தொடர்பில் இருந்தவர்களை, அவர்களுடைய குடும்பங்களை காட்டி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இந்தியாவில் சுதந்திர போராட்டம் என்பது ஆங்கிலேயனுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம், எதிராக ஒரு கூட்டம், 2 பேரும் அடித்து கொண்டதுதான் இந்தியாவில் சுதந்திர போராட்டம். ஆங்கிலேயனுக்கு எதிரான எந்த போராட்டம் கிடையாது. ஆங்கிலேயனை ஆதரிப்பது ஒரு கூட்டம், எதிர்ப்பது ஒரு கூட்டம். 2 கூட்டமும், தமிழ் கூட்டமும் இந்திய கூட்டமும் அடித்து கொண்டதான் இந்தியாவுடைய கேவலமான சுதந்திர போராட்டம். ஆங்கிலேயன் சனாதனத்தை கை வைக்கிறான், சனாதனத்தை தூக்கி எறிகிறான், சாதியை தூக்கி எறிகிறான். அதற்கு பிறகுதான் அனைத்து ஆரியர்களும் பார்ப்பனர்களும் அன்று இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களும் அத்தனை பேருமே சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். காரணம், முகலாயன் ஆண்டு இருக்கிறான், டச்சுக்காரன் ஆண்டு இருக்கிறான், பிரெஞ்சுக்காரன் ஆண்டு இருக்கிறான், விஜயநகர பேரரசுகள் ஆண்டு இருக்கிறது,
முகலாயர்கள் ஆண்டு இருக்கிறார்கள், இல்ஜிகள் ஆண்டு இருக்கிறார்கள், சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லை. காரணம், அவர்கள் இந்து மத சட்டப்படி இவர்களை ஆட்சி செய்தார்கள். ஆனால் கிறிஸ்தவன் வந்த பிறகுதான், ஆங்கிலேயன் வந்த பிறகுதான் ஆங்கிலேய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறான். ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். இதுதான் ஆங்கிலேயன் அறிமுகப்படுத்தியது. அதை எதிர்த்து போராடுகிறார்கள். ஈழத்திலே போராடிய அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை, போராளிகளை, புலிகளை இந்த ஆரியம்தான் கொன்றொழித்தது. ஆரியம் திராவிடத்தோடு கூட்டு வைத்து கொண்டு சிங்களமும் சேர்ந்து முக்கோண அரசியல்தான் 50,000 இளைஞர்கள், 5 லட்சம் மக்கள் கொண்டொழிக்கப்பட்டார்கள். இன்று வரை இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏறக்குறைய 1987 போடப்பட்ட ஒப்பந்தம் இன்று வரை 40 ஆண்டு காலமாக இந்திய அரசை நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை. இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க விரும்பவில்லை. இப்பொழுது தமிழர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக, கொத்து கொத்தாக சிங்களர்களாக மாறிவிட்டார்கள். 1.5 கோடி சிங்களர்கள், 60% பேர் தமிழர்கள். காரணம், அவர்கள் தமிழர்களாக வாழ முடியவில்லை, சிங்களர்களாக வாழ முடிகிறது. நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வர்த்தகர்கள் எல்லாம் அப்பாவுடைய பெயர் பொன்னம்பலம், மகனுடைய பெயர் ஃபொரேரா. இப்படி இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஈழப்பிரச்சனை என்பது நீங்கள் தமிழர்களிடமிருந்து வெகு தூரம் சென்று விட்டது. இதற்கு காரணம் திராவிடம், 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 அழித்தொழிக்க வேண்டிய திராவிடம். திராவிடத்திலிருந்து தமிழ் தேசியத்தை மீட்டெடுத்த சீமான் என்கின்ற அந்த சைமன் தமிழ் தேசியத்தை பெரம்பலூரில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சகோதரியுடைய வயிற்றிலே தமிழ் தேசியத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார். துணை நடிகை ஒருவர் பெங்களூர் மருத்துவமனையில் இந்த குழந்தைக்கு தகப்பன் சீமான் என்று பதிவு செய்கிறார். தமிழ் தேசியம் அங்கே துணை நடிகையுடைய வயிற்றிலே வளர்கிறது. சீமான் இப்பொழுது அதற்கு 2 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுக்கிறார். திரள் நிதி திரளுகிறது. தமிழர்கள் திரள் நிதி, தமிழ் தேசியத்தை மீட்டெடுப்பதற்கு சீமான் தமிழ் தேசியத்தை நமது சகோதரிகள் விஜயலட்சுமியுடைய வயிற்றிலே தமிழ் தேசியத்தை வளர்க்கிறார். ஆக தமிழ் தேசியம் வசிக்கப்பட்டு நிற்கிறது, திராவிடம் வசிக்கப்பட்டு நிற்கிறது, ஆரியம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. தமிழர்களுக்கு அடையாளம் இழந்து போய்விட்டார்கள். தமிழர்களுடைய அடையாளம் சிதைக்கப்பட்டு விட்டது. இந்த ஈழ போராட்டம் தெல்ல தெளிவாக ஒரு இளம் சமூகத்துக்கு ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அழிந்து போயிருக்கிறது. காரணம், தமிழர்களுடைய வரலாறு இனி வாழ வேண்டுமென்றால் ஆரியத்தை நேரடியாக எதிர்க்க வேண்டும். தந்தை பெரியார் எதிர்த்தார். ஆனால் மோசடிக்காரன் அண்ணா அதை மீண்டும் ஆரியத்திடமே அடகு வைத்து இன்று திருட்டு ரயில் வந்த கருணாநிதி குடும்பம் ஆசியாவில் பெரிய குடும்பமாக மாறி இருக்கிறது. இந்த தமிழர்கள் அதற்கு வாக்களிக்கிறார்கள் என்றால் தமிழர்களிடம் அரசியலே போய் சேரவில்லை. ஈழத்தில் தோற்று நிற்கிறோம், ஈழத்தில் அடையாளம் இழந்து நிற்கிறோம். ஈழத்தில் 5,50,000 பேரை உயிரோடு காவு கொடுத்து கொண்டு நிற்கிறோம். இந்த நாட்டில் எந்த விதமான விழிப்புணர்வும் எழுச்சியும் தமிழர்கள் மீது அன்பும் பற்றும் பாசமும் ஏற்படவே இல்லை. காரணம், இவன் திராவிட மயக்கத்தில் டாஸ்மார்க்கிலே மூழ்கி கிடக்கிறான். ஏறக்குறைய 1 கோடி பேர். இந்த 1 கோடி பேரை திராவிடம் டாஸ்மார்க்கிலே மூழ்கடித்து வைத்திருக்கிறது. மீதி 1 கோடி பேர் திரைப்பட கொட்டகையில் முதலமைச்சரை தேடுகிறான். யார் முதலமைச்சர்? அடுத்த முதலமைச்சர் எங்கே? இவர்கள் தேடுகிற இடம் நீலாங்கரையில் கீர்த்தி சுரேஷ் வீட்டிலையும் திரிஷா வீட்டிலையும் அடுத்த முதலமைச்சரை தேடுகிறான். தமிழ் தேசியம் என்பது நீங்கள் முழுக்க சீமானுடைய அரசியல் என்பது கோடம்பாக்கத்தில் ஆரம்பித்து கோடம்பாக்கத்திலே முடிந்து விட்டது. அடுத்த தமிழ் தேசியம் விஜயினுடைய வீட்டில் கொல்லைப்புறத்தில் இருந்து இப்பொழுது ரஜினி வீட்டுக்கு குடிபெயர்ந்து இருக்கிறது. எப்படி இந்த இனம் மீட்டெடுக்க போகிறது, மீளப் போகிறது? ஒரு கல்வியாளர் ஜவஹர் நேசரிடம் பேசுகிற பொழுது சொன்னார், இன்னும் ஒரு 25 ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு முற்று முழுதாக தமிழர்களிடமிருந்து பறிபோய்விடும். தமிழன் கல்வியாளனாக, பட்டதாரியாக, பொறியாளனாக இருப்பான், வேலை இருக்காது. கஞ்சிக்கே வழி இல்லாமல் அலையப் போகிறான். பட்டங்கள் வைத்திருப்பான், பதவிகள் வைத்திருப்பான்,
ஆனால் அவனுக்கு உண்ண உணவு கிடைக்காது. கர்நாடகாவையும் ஆந்திராவையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை வரும் என்று கல்வியாளர் ஜவகரேசன் அவர்கள் நேரடியாகவே குறிப்பிட்டார். ஆக இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடிய எந்த தமிழ் சமூகமோ இன்று தன்னை மீட்டெடுக்கக்கூடிய எந்த முயற்சியிலும் இல்லை. இந்த மாவீரர்களுடைய நினைவு நாளில், தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய பிறந்த நாளில் இந்த தமிழ் இனம் எழுச்சி பெற வேண்டும். பெருஞ்சித்தனார் சொன்னதைப் போல இந்த தலைமுறையில் இந்த இனம் எழுச்சி பெற்றால் உண்டு, இல்லை என்றால் இந்த இனத்தினுடைய அழிவை யாராலும் தடுக்க முடியாது. இதுதான் பெருஞ்சித்தனார் அவர்கள் மறைகிற பொழுது சொன்ன பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய இந்த பழமொழிதான் இன்றைய காலகட்டத்திற்கு நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கிறது என்பதோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.